ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இனிமேட்ல தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 115 அப்புறம் 116 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த சனாவும் நம்ம டீமை ஏதோ பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்திருப்பா. அப்போ நம்ம ஹீரோவும் ஜாக்சனும் சேர்ந்து அந்த சனாவுக்கு ஷாக்கு மேலே ஷாக்காக கொடுத்து ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாக் எல்லாம் யூஸ் பண்ணி அவளை வீக்குன்னு ஆகிக்கிட்டு கடைசியாக நம்ம ஹீரோவும் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவளோட கதையை முடிச்சிருப்பான். அப்புறம் அந்த ஃபெடரேஷன் ஆர்மியிலேருந்து வந்த ஹெட்டும், என்னது நீங்க இந்த சயானாவை தோக்கடிச்சிட்டீங்களா, நீங்க யாருடா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆயிருப்பாரு. நம்ம டீமோ நாங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருப்பானுங்க. இதை கேட்டோம் இன்னும் ஷாக் ஆகிட்டு, சரி ரைட்டு, இங்க இருந்தா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல, உங்களோட ஃபெடரேஷன் ஐடி கொடுங்க, நான் அதுக்கு பவுண்டி சென்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு 100 மில்லியன் ஃபெடரேஷன் காயின் சென்ட் பண்ணி விட்டுருப்பாரு. ஹீரோவும் ஆஹா 100 மில்லியனே, நான் இப்ப பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அவங்க டீம்ல இருக்க எல்லாத்தோட ஃபெடரேஷன் ஐடியும் வாங்கி அவங்களுக்கான பவுண்டி ஷேரை பிரிச்சு கொடுத்துட்டு, சரி நாங்க கிளம்புறோம் எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு அந்த ஆர்மி மேனு கிட்ட கேக்குறான். அந்த ஆர்மி ஹெட்டும், ஏப்பா தம்பி இந்த டெட் பாடிஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. ஹீரோவும், சார் இதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், இந்த பிளாக் ரிவர் ஆர்கனைசேஷன் கிட்ட நிறைய வேல்யூபிளான திங்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தேவையானதை நாங்க தான் ஆல்ரெடி எடுத்துட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு போறான். அந்த ஹெட்டும், இந்த குழந்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானே அப்படின்ட்டு, டே சீக்கிரமா அங்க இருக்க வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் எடுங்க, இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது டேஞ்சர், எப்ப வேணாலும் எவளோட பீஸ்ட் வரலாம் அப்படின்னு அவனுங்க கிட்ட இருக்க பொருள் எல்லாம் ஆட்டை போட்டு போயிட்டானுங்க. அப்புறம் இன்னொருத்தனும், பிரசிடென்ட் இங்க தான் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் யங் மாஸ்டரோட பாடி இருக்கு அப்படிங்கிறான். இவன் தான் இந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட பிரசிடென்ட், இவனோட பேரு டெய் சியூக் கீபோ, நாம கீபோன்னு கூப்பிட்டுக்கலாம். அவனும் ஷாக் ஆகிட்டு, என்னது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆன என்னோட ஒய்ஃபு அப்புறம் பையன் 2 பேர்த்தையும் கொன்னுட்டானுங்க, இதை நான் கண்டிப்பா இப்படியே விட மாட்டேன், இதை எவன் பண்ணனானோ அவன் வாழ்நாள்ல ஏன்டா வாழ்றான் அப்படின்னு ரொம்ப துடிச்சுதான் சாகணும், டேய் இதை யாரு பண்ணனதுன்னு சீக்கிரமா போய் கண்டுபிடிங்க அப்படிங்கிறான். அப்புறம் அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன டவுன்ல காட்டுறாங்க. நம்ம டாக்டரும், டேய் இந்த வில்லேஜ்ல இன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பலாம், அப்புறம் ஃப்ராஸ்டர் வா நாம போய் இங்க இருக்க லோக்கல் மெம்பர்ஸ் கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு பார்ல ஹீரோவும், இந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒன்லி 5th ஆர்டர் அப்புறம் அதுக்கு மேல இருக்க வாரியர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, ஆனா இங்க என்ன மாதிரியே ஒரு சில 5th ஆர்டர் வாரியர்ஸ் இருக்கானுங்களே அப்படின்னு பாக்குறான். அப்ப டாக்டரும், டே ஃப்ராஸ்டர் நம்ம எப்பவும் போகக்கூடிய நார்மல் வழியில அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு போக போறது இல்ல, இங்க இருந்தவனுங்க என்ன பேசியிருந்தானுங்கன்னா, ஏதோ ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் இருக்கான், அதை எடுக்கிறதும் ரொம்பவே கஷ்டமா, அப்புறம் நான் ஃபெடரேஷன் வெப்சைட்ல இதை செக் பண்ணனேன் ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. கிடைச்சிருச்சு, இந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ரேரான ஒரு ஃப்ளவர், அப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா பாட்டம்ல ஐஸாவும் இதோட அவுட்டர் சைட்ல ஃபயராகவும் இருக்குமா, ஆனா இந்த ஃப்ளவர் எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன்ல தான் இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், எனது ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமா, இது எனர்ஜி ஃபிளக்சுவேஷன்னால கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ஃப்ளவரா இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டார்க் ஃபாரஸ்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஆல்டர்னேட் டைமென்ஷன் ஓப்பன்ல இருக்கு, இந்த ஃப்ளவரை எடுக்கிறதுக்காக பெரிய பெரிய வாரியர்ஸ் ஃபேமிலி ஒரு 10 பில்லியன் ஃபெடரேஷன் காயினை ஆஃபர் பண்றாங்க, அப்புறம் இதுல ஐஸ் ஆட்ரிபியூட் இருக்கிறதுனால ஒருவேளை லோலா இன்வால்வ் ஆயிருப்பாளோ அப்படின்ட்டு. சரி ஓகே, நானே இந்த டார்க் ஃபாரஸ்டோட அவுட்டரை ரீச் பண்ணோட்டி அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறான். டாக்டரும், டே ஃப்ராஸ்டர் இங்க இருக்க எல்லாத்துக்குமே இந்த ஐஸ் ஃபிளேம் லோட்டஸை பத்தி தெரிஞ்சிருச்சு, ஸோ இதை நம்ம என்னதான் கண்டே பிடிச்சிட்டோம் அப்படின்னாலும் அமைதியா அங்கிருந்து வெளியே வரல அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு இல்ல வார் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, போற போக்க பார்த்தா இந்த ட்ரிப் ஒன்றும் அவ்வளோ ஈஸியா போகாது போல அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்க வரானுங்க. டாக்டரும், எனது இன்னும் பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்க இருக்கானுங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும், அவனுங்களை பார்க்கும் போது யாரையோ தேடிட்டு தான் வந்திருக்க மாதிரி இருக்கு, அப்புறம் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பயந்துகிட்டே அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இருக்கான். டாக்டரும், ஆமா அந்த இடத்துல எந்த ஒரு சர்வேவரும் இல்ல, அப்புறம் அவங்க கிட்ட இருந்தே நம்ம எந்த ஒரு ஐட்டமும் எடுத்துக்கிட்டும் வரல, ஸோ ப்ராபபிளி அவங்க நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இந்த ட்ரிப்பு நம்ம டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு போறோம், அதனால இங்க முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை வளர்க்காம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாள் அந்த டார்க் ஃபாரஸ்டோட என்ட்ரன்ஸ்ல நம்ம டீமை காட்டுறாங்க. அங்க நம்ம டீமை பார்த்து ஒருத்தனும் சிரிச்சுக்கிட்டு, இதோ பாடுறா அந்த ஐஸ் ஃபிளேம் லோட்டஸை தேடி போறானுங்களாட்டங்குது, எனக்கு தெரிஞ்சு இவனுங்க கண்டிப்பா திரும்பி வரும்போது டெட் பாடிஸா தான் வரணும், அப்படியே இல்லைனாலும் அங்க நிறைய டீம்ஸ் இருக்கானுங்க, அதுல ஏதோ ஒரு டீமே
இவனுங்களை வேணும்னே கொன்னுருவானுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் டேய் நாங்க சர்வே ஆகிறோமா இல்லையா அப்படிங்கிறத பத்தி உனக்கு கவலை இல்ல, ஆனா இன்னும் ஒரு வார்த்தை பேசின நீ சாகிறதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறான். அவனும் டே குழந்தை நீ ஒரு 5th ஆர்டர் வாரியரா இருந்துகிட்டு என்ன தைரியம் இருந்தா என்ன மிரட்டுவா அப்படின்னு அவனோட ஆறாவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு நீ சாகணும் அப்படின்னு ஆசைப்படுற அதை நான் நிறைவேற்றி வச்சிடறேன் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். பார்த்தா ஹீரோவும் அவனோட நெத்திக்கிட்ட ஸ்பியரை கொண்டு வந்து வைக்கிறான். இதுல அவனும் ஷாக் ஆயிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரு 5th ஆர்டர் வாரியர் கிட்ட இந்த அளவுக்கு ஸ்பீடா அப்படின்னு வாயை பொளந்து பாக்குறான். ஹீரோவும் ஒரு டெவிலு அப்புறம் சைக்கோ ரெண்டும் கலந்த கலவையாட்டம் டேய் இன்னும் ஒரு வார்த்தை பேசின உன் மண்டை ஓடு பேந்துரும் அப்படின்னு மிரட்டுறான். அவனும் ஐயா ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க, நான் இனிமே உங்க பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு காலில் விழுந்து கதறான். ஹீரோவும் சரிடா குப்பை நீ இப்ப இங்கிருந்து போய் தொலை அப்படிங்கிறான். அவனும் ஹீரோ மிரட்டினதுல பயந்துகிட்டு சாரி பிரதர் என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே உங்களை பார்க்க மாட்டேன், இல்ல இல்ல உங்க பக்கமே வரமாட்டான் அப்படின்னு கதறான். ஜாக்சனும் பரவாயில்லண்டா ஃப்ராஸ்டர் நீ நல்லா போல்டா நடந்துகிட்ட அப்படிங்கிறான். ஹீரோவும் அட உனக்கு அது மட்டும்தான் தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேக்குறான். டாக்டரும் ஃப்ராஸ்டர் அவனை இங்க இருந்து போக விட்டது ஏதோ ஒரு காரணத்தோட தான் விட்டு இருக்கான், அப்புறம் இப்ப இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு நம்மள பகச்சிக்கிட்டா அவனுங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு நம்ம கிட்ட யாரும் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் ஆமா கரெக்டே டே ஃப்ராஸ்டரே நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண அப்படிங்கிறான். டாக்டரும் சரி ஏன்டா இன்னும் இங்க இருந்து டைமை வேஸ்ட் பண்ணணும், சீக்கிரம் வாங்க உள்ள போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல இருந்த டவுன்ல இருக்க ஒரு மேன்ஷன்ல காட்டுறாங்க. அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனும் பிரசிடென்ட் நேத்து மர்டர் நடந்த இடத்துல இருந்து நாங்க இங்க இருக்க எல்லாத்தையும் ட்ராக் பண்ணதுல கரெக்டா இன்னைக்கு 3 பேர் அந்த டார்க் ஃபாரஸ்டோட என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணி போயிருக்காங்க, அவங்க 3 பேர் தான் நம்மளோட டாப் சஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு காட்டுறான். அந்த கீபோவும் சரி ஓகே நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் அனுப்பி அவனுங்களை ட்ராக் பண்ணு, அந்த டார்க் ஃபாரஸ்டோட டெப்த்துக்கு அவனுங்க போயிட்டானுங்க அப்படின்னா எந்த ஒரு சிக்னலும் இருக்காது, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவனுங்க தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அப்புறம் அந்த ஃபெடரேஷன் ஆர்மி கிட்ட இருந்து கில்லர்ஸோட டீட்டெயில்ஸை முடிஞ்சா கலெக்ட் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அவனுங்க அதே செகண்ட்ல துடிச்சு சாகணும், நான் என்னோட ரிவெஞ்சை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு டெரரா பேசிட்டு இருக்கான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஜாக்சனும் இந்த ட்ரீஸை பார்க்கும் போது ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்க மாதிரி இருக்கு, இது என்ன வகையான மரண்டா அப்படின்ட்டு அதை தொட போறான். டாக்டரும் டே முட்டாளே அதை தொடாதரா அப்படின்னு கதறாங்க. அவனும் ஏன் தொட்டா என்னாச்சு அப்படின்னு தெரியாம தொட்டதும் அந்த மரத்துல இருந்து ஒரு வெயின் அவனை அட்டாக் பண்ண வருது. அவனும் அதை அசால்ட்டா பிடிச்சிட்டு என்ன கருமாந்தர்னா இதுக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன அட்டாக் பண்ண வரும் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். பார்த்தா அங்கிருந்து நிறைய வேருங்க அவனை அட்டாக் பண்ண வருது. அவனும் ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து தப்பிச்சுட்டு இதுங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் இந்த மரம் ஃபயருக்கு பயப்படும் அதனால இதை எரிச்சிரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஓகே அப்படின்ட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அந்த மரத்தை அட்டாக் பண்றான். பார்த்தா அது எரிஞ்சு போகணும்னு பார்த்தா கண்ணு வாயி அப்புறம் காலெல்லாம் வந்துட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடுது. ஹீரோவும் என்னங்கடா இது இந்த மரம் ஓடுதா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஜாக்சனும் இந்த மரத்துக்கு எங்க இருந்துடா காலு வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாக்டரும் டே முட்டாளுங்களா இந்த டார்க் ஃபாரஸ்டுக்குள்ள இருக்க மரங்களும் மியூட்டன்ட் ஆகிருக்கும் அது உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. ஜாக்சனும் இல்ல எங்களை மன்னிச்சிருங்க அது எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். டாக்டரே சரி ஓகே நான் சொல்றத இப்ப எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க, உங்களோட கையை வச்சுக்கிட்டு இங்க இருக்க எதையும் இஷ்டத்துக்கு தொடக்கூடாது புரிஞ்சிச்சா அப்படிங்கிறாங்க. நம்ம டீம்மேட்ஸும் ஓகே டாக்டர் அப்படின்னு கத்துறானுங்க. அவங்களும் சரி ஓகே நம்ம இனிமே ரொம்ப டார்க்கான ரீஜியனுக்கு போக போறோம் அதனால எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ட்டு போறாங்க. அப்போ ஒரு ஸ்பைடர் நம்ம டீம்ல இருக்க பொண்ணு மேல வருது. அவளும் என்னடா இது அப்படின்னு கதறா. ஹீரோவும் அந்த ஸ்பைடர் அவளை கடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஸ்பைடரோட கதையை முடிச்சிட்டான். பார்த்தா இதை கொன்னதுக்கு 2 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட். ஹீரோவும் இன்னும் அது 2 மில்லியனா, ஏன்டா இதே மாதிரி 5th ஆர்டர்ல இருக்கக்கூடிய பிளாக் அயன் ஸ்பைடர் எங்கேயாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கடா, நான் கொன்னு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறான். டாக்டரும் இல்லை நாம் தேடி வந்தது பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடரை தான், அதுக்கு நம்ம இன்னும் டீப்பாக போகணும் அப்படின்ட்டு எல்லாம் இனிமே கேர்ஃபுல்லாக வரணும், ஏன்னா இந்த ஸ்பைடர்ஸோட கொடுக்கல பாய்சன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. பார்த்தா நிறைய ஸ்பைடர் நம்ம டீமை சுத்து போட்டுருச்சு, அவனுங்களும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதறானுங்க. டாக்டரும் டே யாரும் பதட்டப்படாதீங்க ராஸ்டர் நீ இப்போ உன்னோட ஃபயர் டெக்னிக்கை வச்சு இதுங்களை கொன்னுருங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு அதே மாதிரி அட்டாக் பண்ணா ஒவ்வொரு ஸ்பைடர் சாகும் போதும் 2 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வருது. ஹீரோவும் அடிச்சிச்சு பாரு ஜாக் பாட்டு, இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னா நான் இங்க இருக்க ஒரு ஸ்பைடர் கூட விட்டு வைக்க
சாவடிக்க மாட்டேன் அப்படின்னு வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம டாக்டரும் ஜாக்சனும் ஷாக் ஆயிட்டு ஜாக்சன்லாம் ஆமா எதுக்காகடா இவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான், இந்த ஸ்பைடர்ஸை கொல்றதுல என்னடா சந்தோஷம், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் அங்கிருந்ததெல்லாம் கொண்டுட்டு என்னது அவ்வளவுதானா, நான் கூட இன்னும் ஸ்பைடர்ஸ் வருமோ அப்படின்னு எதிர்பார்த்தேன், என்னங்கடா என் ஆசையில மண்ணை வாரி போட்டீங்களே, சரி இருந்துட்டு போட்டோம் இதுவே ஓகே தான் அப்படின்னு பாக்குறான். அந்த பொண்ணும் ஹீரோவை பார்த்துட்டு யாரா இவன் சைக்கோ மாதிரியே இருக்கானே அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப டாக்டரும் என்னோட ஃப்ராஸ்டர் வேற லெவல்ல சண்டை போட்டான், இங்க இருந்த ஸ்பைடர்ஸை சும்மா அசால்ட்டா கொன்ன, நீ வேற லெவல்டா ஃப்ராஸ்டர் அப்படின்னு பாராட்டுறாங்க. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு சரி ஓகே வாங்க நாம இன்னும் உள்ள போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறான். ஜாக்சனும் என்னடா இடம் இது, இங்க இருக்க எல்லா மரமுமே ஒரே மாதிரி இருக்கு, அப்புறம் என்னோட போன்ல சிக்னலும் கிடைக்கல, இந்த காம்பஸுக்கு என்னதான் ஆகி தொலைஞ்சிச்சோ தெரியல, இது வேற கோளாறு பண்ணுது, இப்போ நம்ம என்னடா பண்றது அப்படின்ட்டு போறான். டாக்டரும் சரி ஓகே இன்னைக்கு லேட் ஆயிருச்சு அதனால நம்ம இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கைஸ் இந்த பொண்ணு பேர் வந்து சூசி. அந்த சூசி பொண்ணும் எப்பா எப்படியோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைச்சிச்சே, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு அந்த பாறை மேல போய் படுக்கிறா. அப்ப ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் பிளாக் ஸ்டோன் கோலம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ஏமா சூசி கொஞ்சம் பதட்டப்படாத, நான் சொல்றதை கேளு, உன் பின்னாடி இருக்கிறது ஒரு பிளாக் ஸ்டோன் கோலம் அப்படின்னு அவனே ஷாக் ஆகுறான். பார்த்தா அவ பின்னாடி இருக்க கோலம் ஜெய்ஜாண்டிகா எந்திரிக்குது. அந்த சூசியும் என்னது கோலமா, என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறா. ஹீரோவும் அவனோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம சூசியை அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டான். அவளும் டே ஃப்ராஸ்டர் ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிறா. ஹீரோவும் தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம டாக்டர் தான் சொன்னாங்கல்ல இங்க இருக்கு எதையும் தொட வேண்டாம் அப்படின்னு, அப்புறம் எதுக்கு தொட்ட, இனிமேவாது கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிறான். அப்போ அந்த கோலமும் அட்டாக் பண்ண வருது. நம்ம டாக்டரும் டே எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படின்னு கத்துறாங்க. ஜாக்சனும் இந்த மலை மாதிரி இருக்கிறத இப்ப எப்படா தோக்கடிக்கிறது அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அந்த கோலமும் சும்மா இல்லாம அதோட லேசர் எனர்ஜியை சார்ஜ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்ல இருந்து நம்ம டீமும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு பார்த்தா அங்க இருந்த ஒரு மிக பிரம்மாண்டமான மரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய ஓட்டை. ஜாக்சனும் ஷாக் ஆயிட்டு என்னது இதோட ஒரு அட்டாக் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு கதறான். ஹீரோவும் சைக்கோவாட்டம் இப்போதான் இது இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது, நான் இப்ப இந்த கோலத்தை கொன்னேன் அப்படின்னா 26வது லெவலுக்கு லெவலப் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, அதனால சீக்கிரமா வா, ஆமா நான் உன்னோட கதையை முடிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.